ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ரெசிபிஸ் தமிழ். நம்ம தோசையில் நிறையா வெரைட்டிஸ் சாப்பிட்ருப்போம். ஆனால் பாகுபலி தோசை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அதை நம்ம வீட்லேயே பண்ணலாம். ஸ்ட்ரீட் சைடில் இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு ஹெல்த்தியாக கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷமே தனி தான். பாகுபலி தோசை ரெடி பண்ணுறதுக்காக சிக்கனை நல்லா பொடி பொடியாக வாங்கியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணியும் வச்சுட்டேன். பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகாவை நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சிக்கன் மிளகாத்தூள், இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனில் இருந்து வர தண்ணியே இதுக்கு போதுமானது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, சிக்கன் நல்லா வெந்துடும். தண்ணியே ஊற்றாமல் சிக்கனை நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறப்பவே சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் கிரேவியை தோசை மேலே வச்சுட்டு குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை தோசையை அப்படியே மடித்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பல ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.